ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் மே 5 இருக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மே மாதம் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு மெயின் காரணமே ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு சம்பவம் தான். ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய அன்னைக்கு ஏப்ரல் 30 ஒரு அற்புதமான நாளானது வந்தது. அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய 17 கிழமை புதன்கிழமை. அன்று அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்று மிக முக்கியமான அக்ஷய திருதியானது வந்தது. இந்த திருதி ஒரு சாதாரணமான திருதி கிடையாது, மிகவும் பயங்கரமான ஒரு திருதி என்று சொல்லலாம். இந்த திருதி அன்னைக்கு நிறைய தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் என்பது ஐதீகம். நிறைய தங்கம் மட்டும் கிடையாது, நிறைய முக்கியமான மங்கள பொருட்கள் வாங்கினாலும் மங்களங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நாள் தான் அக்ஷய திருதி. அக்ஷய திருதியில் ஏற்பட்ட கிரகங்களிடையே முக்கியமான யோகங்கள் காரணமாக மே 5க்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதி முடிந்தாலும் அக்ஷய திருதியுடைய சூத காலம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் தங்கத்துக்கு நிகராக வேறு என்னெல்லாம் செய்யலாங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். வேறெல்லாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ரகசியங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதை தெரிஞ்சு கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி அக்ஷய திருதி நாளில் தான் இதை செய்யணுங்கிறது கிடையாது. அக்ஷய திருதி முடிந்த இந்த ஒரு வார காலமும் அக்ஷய திருதியுடைய சூத காலம் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் இருக்குது. எதெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடைங்க. சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய திருதியை தினம் அக்ஷய திருதியாக அனுஷ்டிக்கப்படுது. அக்ஷய திருதி என்றாலே இந்த தினம் தங்கம் வாங்கினால் மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை உண்டாகும் என்பது நம்பிக்கை. அதனோட அடிப்படையில் தான் பெரும்பாலான மக்கள் இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் தங்கம் வாங்குவதற்கு மிக சிறப்பானதாக இந்த அக்ஷய திருதினால் குறிப்பிடுறாங்க. இந்த டைம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அக்ஷய திருதி வந்தது. இதோடு இந்த அக்ஷய திருதியுடைய சூத காலம் ஒரு வாரம் இருக்க காரணம் என்னன்னா, சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவங்கெல்லாம் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு காரத்துவமாக கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு. இந்த 4 கிரகங்களும் உச்சமாக இருக்கக்கூடிய அக்ஷய திருதி தினத்தில் தங்கம் வாங்கினால் தங்கத்தின் சேர்க்கை அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். இதனால தான் இந்த ஒரு வார காலம் அக்ஷய திருதியுடைய சூத காலமும் இருக்குது. இந்த அக்ஷய திருதி சூத காலத்தில் தங்க நகை வாங்க இயலாவிட்டாலும் புனிதமான இந்த அக்ஷய திருதி சூத காலத்தில் நான் சொல்லக்கூடியவற்றை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். அது என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மகத்துவம் மிக்க இந்த அக்ஷய திருதி சூத கால நாட்களில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அக்ஷய திருதி தினத்தில் நீங்கள் அன்னதானம் செய்வது கூட மகத்தான பலனை தரும். ஏன்னா இந்த டைம் நீங்கள் அன்னதானம் செய்கிறது அன்னை பராசக்தி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்த பலனை கிடைக்கும். அக்ஷய திருதியுடைய இந்த சூத கால டைமில் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. அப்புறம் இந்த எல்லா நாட்களுமே நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யணும். அவரை மனதில் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே தடையே இல்லாமல் நிறைவேறும். அப்புறம் இந்த ஒரு வார காலத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானியங்களை தானம் அளிங்க. இதனால் அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து காக்கப்படுவீங்க. இந்த ஒரு வார காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க.
இதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமையானது நீங்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய ஏழேழு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்ப்பதாக அமையும். அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் புத்தாடைகள் தானம் செய்யுங்க. இதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். கோயில்களுக்கு கூட கற்பூர தானம் செய்யுங்க. இதனால் மறுபிறவியில் அரச வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தாமரைப்பூ, மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்யுங்க. இதனால் மறுபிறவியில் மன்னர்கள் குலத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். அப்புறம் தாளம்பூவை கூட தானம் செய்யுங்க. இதனால் மகாவிஷ்ணுவுடைய பூரணமான அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வாசன திரவியங்கள், பாக்கு, பழங்கள் இந்த மாதிரி கூட தானம் செய்யுங்க. இதனால் வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் மோர், இளநீர், குடிநீர் போன்றவற்றை தானம் செய்யுங்க. இதை நீங்கள் தானம் செய்தீங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும். இப்படி இந்த டைம் நீங்கள் இந்த மாதிரியான தானங்கள் செய்தீங்கன்னா இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த தானங்கள் செய்வது போல் அட்சய திருதி சூதகால இந்த ஒரு வார டைமில் சிறிதளவு வெள்ளி பொருட்கள் வாங்கினீங்கன்னா நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும். சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை போன்றவை நீங்கும். அதனால் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியலனா அட்சய திருதி முடிஞ்ச இந்த ஒரு வார காலகட்டத்தில் யாராவது ஒரு 17 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக அளிங்க. இதை ஒன்று பண்ணிங்கன்னா 11 தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும். அதனால் கண்டிப்பாக தானம் பண்ணுங்க. ஸோ தானம் பண்ணி பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் இந்த சிறப்பான தானங்கள் செய்கிறத பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்போ தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. சேவை செய்வதையே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனையானது நிகழ்கிறது. அங்கன பரிவர்த்தனை பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும். பண நெருக்கடியெல்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு அகலும். வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவாங்க. மெயினாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுகள் உங்களுக்கு முடிவாகும். அதனால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிறைய வைத்து கொள்ளலாம். அப்புறம் இந்த நேரத்தில் தான் உங்களோட ராசிக்கு தொட்டது துளங்கும். தொழில் முன்னேற்றத்தில் நிறைய உங்களுக்கு ஏற்படும். வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வருங்காலம் பற்றிய பயம்லாம் உங்களுக்கு அகலும். உடன் பிறப்புகள் வழியில் நடைபெறக்கூடிய சுபகாரியத்தை முன்னின்று நடத்தி பெருமை அடைவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தலை தூக்கிய பிரச்சனை இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். அதே சமயம் உங்களுக்கு நிறைய கணிசமான லாபம் கைகளில் புரளும். பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்று சொல்லலாம். புதிய முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். புனித பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அஷ்டமத்தை கேது வருவதனால அலைச்சல்கள் கொஞ்சமாக அதிகரிக்கும். அதிக பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைப்பாங்க. அதனால் எதையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. மேற்பார்வையில் வைத்து கொள்ளன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமோ தவிர ஆதாயம் குறைவாக கிடைக்கும். அதனால் பயணங்கள் மேக்சிமம் செல்வதை அவாய்ட் பண்ணுங்கள். வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகளை தடைகள் ஏற்படும் இந்த காலம். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெளிநாடு விஷயங்களில் ட்ராவல் பண்ணுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அரசு வழி வேலைகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது கைகூடும். இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்களும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.